ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் வெளிலையும் போகணும். ஸோ அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் எடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து காலைல ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூல் இருந்தது இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி பாஸ்தா இது தாங்க கேட்குறாங்க. சரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணலான்ட்டு குக்கர்லேயே தான் எப்பவும் போல் கடாயில் குக்கரில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தேவையில்லை, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு மட்டும் அரைச்சி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாக்கா வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா போட்டு சுட வதக்கிட்டு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து இப்போ ஒரு கப்புனா 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு வதக்கி விட்ருக்கேன். இடையில வந்து காஃபியும் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டுட்ருந்தேங்க. எங்கள் வீட்டில் வந்து காஃபி ஒரு 4-5 தடவையாவது குடிச்சிருவாங்கங்க. முன்னாடிலாம் அதுக்கும் மேலே குடிப்பாங்க, இப்போ பரவாயில்ல. அதுக்கப்புறமா தண்ணி நான் சொன்ன மாதிரி ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இதில் சோயா சங்க்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட போட்டு பண்ணலாங்க. நான் வந்து ப்ளைனாக பண்ணால் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்குது. ஸோ அதனால் அப்படி பண்ணிடுறது. ஸோ அதுக்கப்புறம் உப்புலாம் போட்டு இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஆக்டிவிட்டி பேஸ்டான ஒரு கிளாஸ் தான். ஸோ அதனால் அதான் குக்கரில் மூடி அங்கிட்டு வச்சு விட்டுட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகரில் போட்டும் குடிச்சிக்கிட்டேன். குக்கரும் இங்கிட்டு விசில் வந்துருச்சுங்க. நான் வித்தவுட் சுகரில் குடிச்சு பழகிச்சா அப்படி தான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கும் பால் ஆற்றி கொடுத்துலான்ட்டு அவனுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரை இல்லாமல் இது நல்லா இருக்குங்க, ஜூஸியாக. அதில் கொஞ்சம் மயோனஸும் அப்புறம் டொமேட்டோ சாஸும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டி ஃபுட்டு மாதிரி தான் கேட்டிருந்தாங்களா ஸ்கூலில். ஸோ அதனால தான் அதெல்லாம் வச்சு அவங்க 2 பேருக்கும் வந்து வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் வாழைப்பழமும் வச்சாச்சு ஃப்ரூட்டுக்காக. ஸ்கூலுக்கும் வந்து கிளம்பிட்டாங்க. எனக்காக ஒரு நாள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தப்பு கிடையாது, என்ன சிஸ்டர்ஸ்? அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் எடுத்து வைக்கிறது, அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்குங்களாங்க. அதுதான் முட்டையை கொஞ்சம் வேக வச்சிடலான்னு முட்டையை வேக வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த பாஸ்தாவோட முட்டை சாப்பிட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் காஃபியும் வந்து போட்டுக்கிட்டாச்சு. இந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டருக்காராக போடாங்க அந்த தாத்தா வண்டியை தள்ள முடியாமல் தள்ளி போனாருங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் 2 வண்டியும் கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா சோப்பெல்லாம் போட்டு அப்பப்போ இந்த மாதிரிலாம் ரொம்ப பங்க்சுவலாக கழுவிடுவார். அவருக்கு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிடுவார். ஏன்னா அந்த வண்டி இருந்தால் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் வந்துட்டு கரெக்டாக ஒரு சிலர்லாம் அப்படியே போட்டு வச்சுருவாங்க. இவர் வந்து நல்லா பக்குவமாக பார்த்துக்குருவார். அதுக்கப்புறமா வந்து மாம்பழம் போச்சு, அம்மாச்சி வேணும்னு சொல்லவும் சரி அவங்களுக்கு வந்து அப்படியே மாம்பழத்தை வாங்கிட்டு கிளைமேட் பாருங்களேன், திடீர்னு மந்துன்னு இருக்குது, திடீர்னு வெயில் போடுது, திடீர்னு மழை வருது. இப்படி தாங்க இங்கே கிளைமேட் போய்ட்டுருக்கு டெல்லியில். சரின்னா அப்புறம் மாம்பழத்தை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஹஸ்பண்டும் வந்து வராண்டாலாம் சும்மா அப்படியே வந்து கழுவி விட்டாங்க மொத்தமாக வந்து. ஏன்னா ஸ்கூட்டியை கழுவுனால அப்படியே தண்ணி ஊற்றிட்டாங்களா. சரி மாடியில் செடிக்கு தண்ணி ஊற்ற சொன்னாங்க. எப்போயும் ஹஸ்பண்ட் தான் ஊற்றுவாங்க. நான் இன்றைக்கி வந்து ஊற்றுறதுக்காக வந்துட்டேன். ஏன்னா சரியான பாவம் வெயிலில் அந்த தண்ணி பத்துது இல்லைங்க அந்த பாவம். அதனால் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுட்டு சூப்பராக பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரர் தான் டெய்லியும் தண்ணி ஊற்றுறதுக்கு வர்றாருங்க. கத்திரிக்காய் காய்ச்சி கிடக்குது பாருங்கள். அப்புறம் பூவை பறிக்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இனிமேல் பார்த்தீங்கன்னா பறிச்சுட்டு வாங்கன்ட்டு. நான் அந்த முட்டை அதெல்லாம் சாப்பிட்றதுல இல்லை, முட்டை வச்சதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வந்து வால்நட் மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பாஸ்தா வச்சு சூப்பராக சாப்பிட்டேங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அப்புறமா குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசியை களைஞ்சி வச்சு விட்டாச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு அமைச்சு கொடுத்துலான்னு அவங்களுக்கு டீயையும் போட்டு கொடுத்தாச்சு. டக்குன்னு வேலையை பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் அப்புறம் பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு 12:30க்கு 2 பேருக்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் 2 பேருமே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. குக்கரில் வச்ச சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஹாட் பாட்டில் மாற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா சரின்ட்டு நல்லா கடலெண்ணெய் ஊற்றி சூப்பராக வந்து ஒரு சிக்கன் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சோம்பு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம யூஷுவல் வதக்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓசி தான் அம்மாச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் வெளில போகிறோமா. ஸோ அதனால் வந்து டக்குன்னு அதை வந்து போட்டு நல்லா சுரசில் வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துருக்குறோம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து தக்காளி உப்பு போட்டு அங்கே வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கரம் மசாலா
மஞ்சத்தூள் அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து சுருள வதக்கணுங்க. ஸோ இதனால் அந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை போட்டு அப்படியே பரட்டி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்படியே ஊரில் வச்ச குழம்பு மாதிரியே இருந்துச்சுன்னு சொன்னாங்க வீட்டில். நான் இவ்வளோ கறி குழம்புலாம் வச்சு நான் சாப்பிடலை. எனக்கு சொன்னேன் இல்லையா அலர்ஜி பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் நான் சாப்பிடல. அதுக்கப்புறமா சிக்கனை போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்து விட்டேன். உப்புலாம் போட்டு நல்லா பரட்டிட்டோம்னா நல்லா இப்போ தான் உப்பு சாரும். இங்கெல்லாம் கொஞ்சம் சிக்கன் பெருசாக தாங்க இந்த மாதிரி தாங்க கட் பண்ணுவாங்க அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு. இது இப்படியே தொக்கு மாதிரி வச்சாலும் சூப்பராக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிற சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணி உப்பெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலான்ட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் தூவி விட்டாச்சு, நல்லா பொடியை கட் பண்ணி. அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியாக பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் இப்போ நான் வந்து சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னாலே அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை எப்போ சரியாகும்னு தெரிலங்க. அப்புறமா சரின்னு லெமன் ஜூஸ் ஒன்று போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு லெமனை வந்து பிழிஞ்சு அப்புறமா நானும் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாருமே லெமன் ஜூஸ் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு தாங்க நல்லா வந்து கொஞ்சம் குடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு. என்னடா லஞ்ச் பண்ணி வச்சுட்டு லஞ்சுக்கு கிளம்பிட்டோமேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஒருத்தவங்க வர்றாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் போகிறேன். ஆனால் அவங்கள வந்து இப்போ நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஃப்யூச்சர் அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த விலாக் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க, எங்களுக்கு பிடிச்சமானவங்களை தான் நான் வந்து பார்க்க போனேன். பட் இப்போதைக்கு அதை வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது. தமிழ்நாடு ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். அவங்களையும் அங்கே தான் வர சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களெல்லாம் நல்லா மீட் பண்ணிவிட்டு சரி உள்ள ரெஸ்டாரண்ட்டு வந்து போயாச்சு. ரெஸ்டாரண்ட் போயிட்டு இங்கே தமிழ்நாடு ஹவுஸ் மாதிரியே டெல்லியில் அந்தமான் அதுக்கப்புறம் ஆந்திரா எல்லாத்துக்குமே வந்து ஹவுசஸ் இருக்குங்க. ஸோ அதான். அதுக்கப்புறம் அங்கே அழகாக டெக்கரேட்டிவ்லாம் இருக்குது பாருங்களேன். மாதம்பட்டி ரங்கராஜன் அவரோட கேட்ரிங் சர்வீஸ் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணி வந்து பிள்ளைங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துடலான்ட்டு செம்ம க்ரௌடுங்க. க்ரௌடு வந்து போய்கிட்டே தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும் இங்கே. அதுக்கப்புறமா சரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோசை அதுக்கப்புறம் பிரியாணி இதெல்லாம். நான் தோசை தாங்க இன்றைக்கி சாப்பிட்டேன், மசாலா தோசை சாப்பிட்டேன். வேறு வழி கிடையாது. எனக்கு பிரியாணியை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு சாப்பிட முடியலேன்னு வழியாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுங்க, நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். மை ஃபேவரட். பட் இருந்தாலும் கண்ட்ரோலாக இருந்துக்கிறேன். பரவாயில்ல, நம்ம ஹெல்த் நமக்கு தானே. என்னோடய காஸ்டியூமு எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக வந்து சாப்பிட்டோம் நல்லா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோமா, ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களுக்காக. அதுக்கப்புறம் அவங்க வர வரைக்கும், ஏன்னா பசங்க அதுக்குள்ளே பொறுக்க மாட்டாங்க. 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தாலும் நமக்கு பிடிக்காது, பாவம். அதனால பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா அவங்களும் வந்துட்டாங்க. சூப்பராக சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருந்தோங்க. நல்லா சாப்பிட்டோம், பேசினோம், சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க யாருன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். என் கழுத்தில் செயினை பார்த்துருப்பீங்க. என் பையனை உட்கார வச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன், செயினை அத்துப்பிட்டாங்க. ஐயோ அதை எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து அங்கே எக்ஸசைஸ்க்கு பின்னாடி எல்லாமே வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதிலெல்லாம் வந்து போயிட்டு நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டும் அவங்க எங்களை பார்க்க வந்திருந்தவங்களையும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஆள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க எல்லாருக்குமே அவங்களையும் தெரியும். பட் கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாங்கள் வடக்கு வாக்கிங் போகிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அந்த எக்ஸசைஸ் டூலில் விளாண்டுட்டு இருக்கிறதுன்னு இப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்புறம் ஜென்ஸ் இவங்கெல்லாம் எல்லாருமே பேசட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் நல்லா ரிலாக்ஸாக அந்த மாதிரி வாக்கிங் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறது அது எல்லாமே. நான் குண்டாவாங்க இருக்கேன், இல்லை இது கரெக்டாக இருக்கா, இல்லை கொஞ்சம் உடம்பு குறைச்சி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் இப்போ தான் முகம் கொஞ்சம் குண்டா நல்லா இருக்குன்றாங்க. நிறைய குழப்பமாக இருக்குதுங்க. பட் எனக்கு குறைச்சி தான் ஆகணும்னு என்னோடய மைண்ட் செட்டுக்கு இருக்குது. ஆனால் சீக்கிரமாக குறைப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா அவங்களையும் அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்களும் வந்தாச்சு. அவங்க எங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாமே எடுத்து வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா வீடியோவுமே நான் டீட்டெயிலாக அப்புறமா வந்து ஷேர் பண்ணுறேங்க. உண்மையாகவே இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அன்பு, இது எல்லாமே அன்பு தான். இதில் எல்லாத்துலேயுமே அன்பு இருக்குது, பொருள்லாம் கிடையாது. பட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தங்களை பார்க்குறது வைக்கிறது இதெல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க யாருன்னு நான் சீக்கிரமாக சொல்கிறேன். உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறமா காஃபி எல்லாம் மச்சிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம்ல, காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நைட் டின்னருக்கு இந்த கடலை இருக்குல்லைங்க, அதை ஒரு 2 பாக்கெட் கடலை சாப்பிட்டேங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்குது, நமக்கு என்னத்தை சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலையை சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க நான். அப்புறம் கையோடு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வேலையை முடிச்சாச்சு.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சுங்க. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்துமிக்க மிக்க நன்றி. பாய்.